என்னதான் ரயான் வந்து இந்த சௌந்தர்யா கூடயும் ஜாக்லினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சில கேம்களில் அவள் வந்து கொஞ்சம் வெளிப்படுவார். எக்ஸாம்பிள் வந்து அந்த ராஜகுருவா ரொம்ப நல்லாவே பண்ணார். இன்னொரு விஷயம் என்னென்னு, பொம்மை டாஸ்கில் கூட அந்த ஒரு ஃபைட்டு மட்டும் நடக்கலைன்னா அவருடைய அந்த கேம் பிளேலாம் நல்லா தான் இருந்தது. இப்போ அருணை கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது சரியான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அருண், இங்கே கேம் வந்து நீங்கள் மட்டும் விளையாட வரல, எல்லாரும் தான் கேம் விளையாடிட்டு இருக்கோம். நீங்கள் மட்டும் தேவையில்லாத விஷயங்களை முன்னெடுத்து நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா மற்ற இடமும் இது ஸ்பாயில் ஆகுது. இது வந்து அவங்க ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கான்செப்டில் அதை எப்படி நம்ம போய் மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிறது முக்கியமான விஷயம். நீங்கள் நிறைய லூஸ் ஸ்டாக் விட்டுட்டு இருக்கிறீங்க அருண். என்னது நான் எங்கே லூஸ் ஸ்டாக் விடுறேன்? அதுவும் நீங்கள் முத்துவை பார்த்தீங்கனாலே பர்டிகுலராக ட்ரிகர் ஆகி நீங்கள் வார்த்தைகளை விடுறீங்க. ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா அப்படின்னு அருண் கேட்குறாரு. அதாவது வி ஆர் லேபர் நாட் எ பெக்கர். இந்த வார்த்தை வந்து எந்த ஒரு இதில் கண்டென்ட்டில் வருதுங்கிறத எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆமாம், அது வந்து நான் வந்து என்ன பெக்கரா? நான் லேபர் தானே. இல்லை, அவங்க சொன்னாங்களா உங்களை பெக்கர்னு சொன்னாங்களா? சொன்னால் நீங்கள் அதுக்கு ரிப்ளை கொடுக்கலாம். இது வந்து மலையாளத்தில் ஒரு திரைப்படத்தில் வந்திருக்கு இந்த டைலாக். அவர் வந்து என்னென்னா அவர் தே ஆர் பெக்கர்ஸ் அப்படின்னு அந்த ஓனர் சொல்லுவார். அப்போ வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு பதில் சொல்லுவார், வி ஆர் நாட் ஏ பெக்கர், வி ஆர் லேபர் அப்படிம்பார். நாங்கள் கூலி தான், கஷ்டம்தான் படுறோம், ஆனால் நாங்கள் வந்து பிச்சைக்காரர்கள் இல்லைன்னு அந்த மலையாள திரைப்படத்தில் வந்த வசனம் தான் நேற்று அன்ஷிதாவும் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு வசனத்தை ஒரு முறை பேசினா பரவாயில்ல, பல முறை பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக இங்கே வந்து யூனியன் லீடர் தான் பேசணும்னு முடிவு பண்ணோன்னா அது எல்லாரும் ஒரு மனதாக தானே எடுக்கிறோம். அப்புறம் நீங்கள் மட்டும் தனியாக அந்த குதறினே இருக்கிறீங்க. இன்னொன்று, நீங்கள் ஒரு கட்டத்தில் ஓவராக போகிறதுனால அவங்க பண்ணுற தப்புகள் அடிபட்டு போகுது. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் மிஸ்டர் அருண். இந்த கேம் உங்களுக்காக மட்டும் இல்லை, இது ஒரு டீம் கேமு, இது ஒரு வீக்லி டாஸ்க்கு, கொஞ்சம் பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. கேட்குறாரா என்னன்னு பார்ப்போம்.